Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. நலம் நலமறிய ஆவல். காஸ்ட்லி பருப்பு என்று சொல்லக்கூடிய முந்திரி பருப்பில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன? ஒரு நாளைக்கு எத்தனை முந்திரி பருப்பு சாப்பிடலாம்? அதிக முந்திரி சாப்பிட்டால் என்னவாகும்? இந்த பதிவில் பார்க்கலாம். புரோட்டீன்கள், விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, ஆக்சிஜனேற்ற சத்துக்கள் முந்திரியில் உள்ளன. பீட்டா கரோட்டின், டானின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகிய முக்கிய சத்துக்கள் முந்திரியில் நிறைந்துள்ளன. டைப் 2 சர்க்கரை நோயாளிகள் முந்திரி சாப்பிட்டால் இரத்த குளுக்கோஸின் அளவு குறைகிறது. ஆனால் பச்சையாக இருக்கும் முந்திரியை விட வறுத்த முந்திரியானது அதிக ஆக்சிஜனேற்ற திறனை கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதே சமயம் ஊற வைத்த முந்திரி சாப்பிடும்போது எளிதில் ஜீரணமாகும். மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று சிறிய அளவு மட்டுமே வாரம் ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக உடலில் சேதத்தை ஏற்படுத்தும் செல்களை தடுக்கவும், உடலில் ஏற்படும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இந்த முந்திரி கொட்டைகள் உதவுகின்றன. உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கிறது முந்திரி. இப்படி ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்துள்ளதால் இதய செயல்பாட்டுக்கும் முந்திரி நன்மையை கொடுக்கிறது. முந்திரியை சாப்பிட்டு வருபவர்களுக்கு இதய நோய்க்கான அபாயமானது 37% குறைவாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் கூட குறிப்பிட்ட அளவு முந்திரி சாப்பிடலாம். செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் 2-3 முந்திரிகளை எடுத்துக்கொண்டால் சீக்கிரம் ஜீரணமாகும். கண் பார்வை கூர்மையாகும். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது. இதனால் புற்றுநோய் செல்கள் வளரவிடாமல் தடுக்கப்படுகிறது. தாமிரம் உள்ளதால் கொலாஜின் உற்பத்தியையும் முந்திரி தூண்டுகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதால் முதுமையை தள்ளி போடக்கூடிய சக்தி முந்திரி பருப்புக்கு உண்டு. பாலில் ஊற வைத்த முந்திரி உடலுக்கு தேவையான கால்சியத்தை கொடுக்கிறது. மேலும் இதில் விட்டமின் கே, விட்டமின் B6, மெக்னீசியம் நிறைந்துள்ளதால் பாலுடன் ஊறும்போது கூடுதல் கால்சியம் சத்தை தருகிறது. இதனால் பற்களும் எலும்புகளும் உறுதியாகின்றன. ஆனால் அதிகமான அளவு முந்திரி சாப்பிட்டால் அலர்ஜி ஏற்படலாம் அல்லது மலச்சிக்கல் ஏற்படலாம். அத்துடன் சிறுநீரகத்திலும் பாதிப்பை தந்துவிடலாம். அதே நேரம் உடல்நல கோளாறுகளையும் கொடுத்து விடவும் வாய்ப்பிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சில அமினோ அமிலங்களால் தலைவலியும் வரலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 12 முந்திரிகளை மட்டுமே சாப்பிடலாம் என்கிறார்கள் நிபுணர்கள். ஆனால் அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது நஞ்சாக மாறும் என்று சொல்வதற்கு முந்திரி பருப்புகளும் எடுத்துக்காட்டுதான். முந்திரி பருப்புகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். முந்திரி பருப்பை அதிகமாக சாப்பிட்டால் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதில் குறிப்பாக ஒரு சில உடல்நல கோளாறுகளால் அவதிப்பட்டு வருபவர்கள் முந்திரி பருப்புகள் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அலர்ஜி பிரச்சனை இருப்பவர்கள் முந்திரி சாப்பிடுவதை தவிர்க்கலாம். இந்த அலர்ஜியின் விளைவாக சருமத்தில் தடிப்புகள், வயிற்றுவலி, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், மூச்சு விடுவதில் சிக்கல் போன்றவை ஏற்படலாம். அலர்ஜி இருப்பவர்கள் முந்திரி பருப்பு அல்லது வேறு விதமான ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. முந்திரி பருப்பில் அதிக அளவு கொழுப்பு மற்றும் கலோரிகள் காணப்படுகின்றன. எனவே இதனை அதிகமாக சாப்பிடும்போது நம்முடைய உடலில் அதிக அளவு கலோரிகளை சேமிப்பதற்கு வழிவகுக்கும். இதனால் உங்களுக்கு காலப்போக்கில் உடல் எடை அதிகரிப்பு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். நீரிழிவு நோய் இருப்பவர்கள் முந்திரி பருப்பு சாப்பிடுவது சில சமயங்களில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். முந்திரி பருப்புகளில் கார்போஹைட்ரேட்கள் அதிகமாக இருப்பதால் இதனை அதிகமாக சாப்பிடுவது இரத்த குளுக்கோஸ் அளவுகளை அதிகரிக்குமாம். எனவே மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகே முந்திரி பருப்புகளை சாப்பிடலாம். முந்திரி பருப்புகளில் விட்டமின் கே அதிகமாக காணப்படுகிறது. இந்த ஊட்டச்சத்து இரத்த உறைதலுக்கு உதவுகிறது. எனவே இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் அதிக அளவில் முந்திரி பருப்பு சாப்பிட்டால் இரத்த உறைதல் அல்லது உயர் இரத்த அழுத்தத்தினால் அவதிப்பட நேரிடும். ஒரு சிலர் முந்திரி பருப்பு சாப்பிட்டவுடன் தொண்டையில் ஒருவித இறுக்கம் அல்லது கரகரப்பு பிரச்சனையை அனுபவிக்கிறார்கள். இது குறிப்பாக குழந்தைகள் அல்லது வயதானவர்களில் காணப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.